வணக்கம். நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா, அதுக்கு எக்சர்சைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், ஜாக்கிங் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். இவ்ளோ பண்ணணும் இருக்கு. ஆனா இது எதையுமே பண்ணாட்டி கூட, ஒரே ஒரு கை, ஒரே ஒரு பூ உங்ககிட்ட இருந்தா போதும். ஆரோக்கியமா வாழலாம். அந்த கையும் பூவும் உங்ககிட்ட இல்ல. ஆனா நீங்க இது எல்லாத்தையும் பண்றீங்கன்னா, ஓட்ட பாத்திரத்துல தண்ணீய ஊத்தி செடிக்கு தண்ணி விடுறதுக்கு சமானம். நீங்க இவ்ளோ விஷயம் பண்றதுங்கிறது செடிக்கு உரம் போடுற மாரி. ஆனா அந்த ஒரு கை ஒரு பூன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது செடிக்கு விடுற தண்ணி மாரி. பூமிக்கடியில இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் மாரி. அது அவ்வளோ முக்கியமான விஷயம். சரி, அந்த ஒரு கை என்ன? தன்னம்பிக்கை. அந்த பூ சிரிப்பு. இடுக்கண் வருகால் நகுகன்னு வள்ளுவர் பெருமான் சொன்னத நம்ம என்னைக்காவது லைஃப்ல பிராக்டிகலா அப்ளை பண்ணி பார்த்திருப்போமா? ஒரே ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கவலை எல்லாம் உங்கள என்ன, உங்க நிழல கூட டச் பண்ண முடியாது. இத வந்துட்டாருடா கருத்து கந்தசாமி அட்வைஸ் பண்றதுக்கு ஸ்பீச்சாடா குடுக்குற. மாமு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி மொக்க போட்டு ஊர் உலகத்துக்கு அட்வைஸ் பண்றது ஈஸி. ஆனா பிராக்டிக்கலா அதை ஃபாலோ பண்றது, லைஃப்ல அப்ளை பண்றது கஷ்டம். இவ்வளோ பேசுறியே, உன் ஹார்ட்டை தொட்டு சொல்லு. நீ இது வரைக்கும் டென்ஷனே ஆனதில்லை, டெம்டேஷனே ஆனதில்லை, எமோஷனே ஆனதில்லை அப்படின்னு நீங்கள்லாம் மைண்ட் வாய்ஸில் கேட்குறத நான் கேட்ச் பண்ணிட்டேங்கோ. நானும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷ்னல் ஏகாம்பரமாக தான் இருந்தேன். லைட்டாக இல்லை, கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக நான் மாறிட்டேன். அதனால உங்களுக்கு சொல்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்குது. இது அட்வைஸ்ன்னு நீங்கள் யாரும் தயவுசெய்து நினைக்க வேணாம். ஆஸ் ஏ யூத்தாக என் மைண்டில் இருக்கிற ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் இஷ்டம். பிடிச்சிருந்தா உங்கள் மைண்டில் வாங்கிக்கோங்க, இல்லையா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நம்ம எந்த அளவு தன்னம்பிக்கை, நேர்மறை எண்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி புதுசாக விஷயங்களை கற்றுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூளையில் புரத சக்தி, புரோட்டீன் ஜாஸ்தியாகும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் உங்களுக்கு எந்த மொழி நல்லா தெரியுமோ அந்த மொழியில் இருக்கிற புத்தகங்களை வாங்கி படிங்க. உங்களுக்கு பல மொழிகள் தெரியும்னா அப்ப பல மொழிகள்ல இருக்கிற தரமான புத்தகங்களை வாங்கி படிக்கிற பயன் கிடைக்கும். தமிழ்லயே நிறைய தரமான புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. திரு உதயமூர்த்தி அவர்கள், எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் நிறைய நம்மளுடைய தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றத்தை வளர்க்கும். அதுக்கப்புறமா வலம்புரி ஜான், சுகி சிவம், இளசை சுந்தரம், இந்த மாதிரி பட்டியல் போட்டுட்டே போகலாம். அது தவிர இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா பி.கே. ஆரியாங்கிற ஒரு ஆத்தர், அவர் எழுதியிருக்கிற மேஜிக்கல் மெமரி பவர், டைனமிக் ஆஃப் சக்சஸ், அந்த 2 புக்கும் வெரி ஃபேண்டாஸ்டிக் எக்ஸலண்ட் புக்ஸ். நிறைய அவர் அந்த மாதிரி தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம் சம்பந்தமாலாம் பி.கே. ஆரியாங்கிறவர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா டாக்டர் ஷிவ் கேரா அவர் எழுதின புக்கு யூ கேன் செல்லுங்கிற புஸ்தகம். அது கிட்டத்தட்ட உலக அளவில் 2.3 மில்லியன், அதாவது 23 லட்சம் காப்பிக்கு மேலே வித்து தீர்ந்துருக்கு. 16 மொழிகளில் அவரோட புக்கை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா த மிராக்கிள் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நெப்போலியன் ஹில் பப்ளிகேஷன், அந்த புக்கும் நல்ல தரமான புஸ்தகம். இந்த மாதிரி பல நூல்கள் இருக்கு. இப்போ அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றத்தை ஜாஸ்தியாக்கிறதுக்கு என்னன்னா, நீங்க தினமும் தூங்கி எழுந்த உடனே சிரித்த முகத்தோடு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி என்னெல்லாம் பேச முடியுமோ, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பஞ்ச் டைலாக்கையும், அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றத்தை அதிகப்படுத்தும் வசனங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்களை பார்த்து நீங்களே அளவான சத்தத்தோட கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச பஞ்ச வசனங்கள் எல்லாம் சொல்கிறேன். சிரிப்பு எனும் சாவி தொலைந்து விட்டால் சந்தோஷங்கிற வீடு பூட்டியே கிடக்கும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்னைக்குமே வெல்லாது. முடியும் வரை செய்வது முயற்சி அல்ல, மூச்சு உள்ளவரை செய்வதே முயற்சி. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பஞ்ச் டைலாக் தெரியுமோ, உங்களுக்கு தெரிந்தது தெரியாதது எல்லாத்தையும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கலாம். இது உங்களோட தன்னம்பிக்கை எண்ணத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற நேர்மறை எண்ணத்தை வளர்க்கும். ஜார்ஜ் பெர்னாட் ஷா, அவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான நாடக ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், ஆஸ்கர் அண்ட் நோபல், உலகத்திலேயே இந்த 2 விருதையும் வாங்கின ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக வரலாறுல அவர் மட்டும்தான். அவர் ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணியிருக்கார், நோபலையும் வின் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் தொடர்ந்து 9 வருடங்கள் அனைவராலும் நிராகரிக்கப்பட்டார். அவர் கவர்மெண்ட்ல ஒரு சாதாரண வேலையில இருந்தார். நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் குமாஸ்தாவா இருக்க விரும்பல. ஒரு கவர்மெண்ட் குமாஸ்தாவாக இருப்பதை விட
ஒரு உலக புகழ் பெற்ற நாடக ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் ஆவதில் தான் எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு 9 வருஷம் தொடர்ந்து உழைத்தார். அந்த 9 வருஷமும் அனைத்து பத்திரிகைகளும் அவருடைய படைப்புகளை நிராகரித்தது. விடாமல் போராடி அப்புறம் லாஸ்ட்ல அவர் ஜெயிச்சார். எந்தெந்த பத்திரிகைகள்லாம் அவருடைய படைப்புகளை நிராகரித்ததோ அதே பத்திரிகைகள் பெர்னாட் ஷாவின் வீட்டு வாசல்ல பின்னால கியூல நின்னாங்க. சார் 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 எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்க சார், என் பத்திரிகை கொஞ்சம் எழுதி கொடுங்க சார், உங்களோட எழுத்தை என்னோட பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணேன்னா சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சினாங்களாம் எல்லாரும். ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ டாலர்னு அப்புறம் நிர்ணயம் பண்ற அளவு அவருடைய வாழ்க்கை உயர்ந்தது. டாக்டர் அப்துல் ரஹீம் எழுதிய வாழ்வில் வென்று காட்டுங்கள்ங்கிற புக்கில் இதை பற்றி அவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பெர்னாட் ஷாவை பற்றி. நம்ம பெர்னாட் ஷா எடிசன் ரேஞ்சுக்கெலாம் கூட போக வேணாம். எடிசன் 1000 தடவைக்கு மேலே தோற்று போனார் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பெர்னாட் ஷா எடிசன் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க. எறும்பு, தேனி, சிலந்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள், உயிரினங்களுக்கு உள்ள விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு கூட பல மனிதர்களுக்கு இல்லாதது தான் வேதனை. அதனால மறுபடியும் சொல்றேன், முடியும் வரை செய்வது முயற்சி அல்ல, மூச்சு உள்ள வரை செய்வதே முயற்சி. உங்களுடைய லட்சிய இலக்கு என்னவோ அதை அடையும் வரை நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. இப்போ ஏதாவது ஒன்று கை நழுவி போயிடுத்து தோத்துட்டா என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். வியாபாரத்தில் தோல்வி, பரீட்சையில் தோல்வி, காதலில் தோல்வி, இப்படி பல தோல்விகள் இருக்கு. அதுவும் குறிப்பா யூத்துங்களை ரொம்ப அப்செட் பண்ற விஷயம் இந்த காதல் தோல்வி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பூவே உனக்காகங்கிற ஒரு படம், அது எனக்கு பிடிச்ச மூவியில் ஒரு மூவி. ஆனால் கிளைமேக்ஸ் சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும். காதல்ங்கிறது செடியிலேருந்து உதிர்ந்த பூ மாதிரியான், அது ஒரு தடவை உதிர்ந்துட்டா அப்புறம் மறுபடியும் அதை ஒட்ட வைக்க முடியாதான். இதில் காமெடி என்னன்னா ரொம்ப பெரிய காமெடி. அந்த படத்தோட டைரக்டரும் பல தடவை லவ் ஃபெயிலியர் ஆனவர் தான். அந்த படத்தில் நடித்த ஹீரோக்கும் லவ் ஃபெயிலியர் நிறையா இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும் ஒரு தடவை லவ்ல ஃபெயிலியர் ஆகிட்டா அப்புறம் கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சாரியாக வாழணுமா. அப்படி பார்த்தா 1990 பசங்களுக்கு கல்யாணம் நடக்காது. 99% பசங்க கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் ஆனவங்க தான். அதுக்குன்னு கல்யாணமே பண்ணிக்காம இருக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சும்மா ஜஸ்ட் டைம் பாஸுக்கு பார்க்கறதோட நிறுத்திக்கணும். அதை மைண்டில் போட்டு ஏற்றிக்க கூடாது. காதல்ங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங். இன்னொன்று, நிறைய பேர் ஈர்ப்பு எது காதல் எதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ ஆம்பளை பொம்பளை யாரா வேணாலும் இருக்கட்டும், கல்யாணம்னு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் பல பெண்களை பார்ப்பான், ஒரு பெண் பல ஆண்களை பார்ப்பா. அதில் ரொம்ப அழகான பர்சனாலிட்டியோட இல்லை யாராவது புட்சாலியாக யாராவது இருந்தாங்கன்னா பார்த்த உடனே ஒரு வித ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு காதல் ரெண்டுத்தையும் மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈர்ப்பு வேற, காதல் வேற. அதாவது நமக்கு வந்தது காதல் இல்லை ஈர்ப்பு அப்படின்னு தெரியாமையே நம்ம காதலிக்கிறதா நினச்சி ஏமாறுற முட்டாளுங்க தான் உலகத்தில் ஜாஸ்தி. அப்படி காதலில் தோத்துட்டா அதனால வாழ்க்கையிலேயே தோற்றுறதா அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையிலேயே தோத்தா கூட மறுபடியும் முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிற வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணணும், கரெக்டு தான். பட் அப்படியே அதில் தோத்துட்டா கூட நமக்கு இது கிடைக்காது, ஒரு விதத்தில் நல்லது தான், கிடைச்சிருந்தா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி ஆறுதல் பட நீங்கள் பழகிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களை இன்னொருத்தரோட அந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுங்கிறது கூடவே கூடாது. மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் அந்த ஒப்பிடுதல்னு இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஒப்பிடுதல் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து வைத்தறிச்சல் படுறது, பொறாமைப்படுறது ஒரு விதத்தில் தப்புனா, நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து ஆஹா இவங்களை விட நம்ம நல்லா இருக்கோம், நமக்கும் கீழே இருப்பவர் கோடின்னு சந்தோஷப்படுறதும் ஒரு விதத்தில் கேவலமான ஆசை தான். ஏன், இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.